தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை வைத்து மத்திய அரசு இழிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது விவசாயிகள் இணைய வழியாக விண்ணப்பித்த அன்றே கிஷான் கிரெடிட் கார்டு மூலம் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து வேளாண் துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு கண்காட்சியும் முதல்வர் பார்வையிட்டார். அப்போது அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், பெரிய கருப்பன், ஏவா வேலு, ராஜேந்திரன், தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ், தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் தடங்கல் ஊராட்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் 1705 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதேபோல் 1044 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். பல்வேறு துறைகளின் சார்பில் 70,427 பயனாளிகளுக்கு 830 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக அரசின் திட்டங்களால் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். அதனை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வரும் நிலையில் அவர்களையும் தாண்டி தமிழக ஆளுநரே அரசு மீது அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார், திமுக மேல அவதூறு பரப்புவார், திராவிடத்தை பழிப்பார், சட்டங்களுக்கு ஒப்புதல் தரமாட்டார், இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார், தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பார், நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார், தமிழ்நாட்டோட கல்வி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார். இதை மட்டும்தான் அவர் செய்கிறார். ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் தான். அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய அரசு செய்து அவதூறுகளை எல்லாம் கடந்து அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார்.